மேடம், நீங்க சொல்லுங்க. இப்ப ஏற்கனவே முன்னாடி ராஜகோபுரத்துல அந்த கும்பாபிஷேகம் நடந்த காட்சிகளை பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்ப கோயிலுக்குள்ளார இருக்கிற சன்னதிகள்ல என்னென்ன வழிபாடுகள், அந்த பிரதிஷ்டைகள் எல்லாம் நடக்கும், அது குறித்து சொல்லுங்க. ராஜகோபுரத்தினுடைய கலசங்கள், விமானங்களின் கலசங்களுக்கெல்லாம் காலை 5:30 மணிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதை தொடர்ந்து காலை 6 மணிக்கு சன்னதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய, குறிப்பாக மூலவர் சன்னதியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகம்னு சொல்லும்போது வெளியில் இருக்கக்கூடிய, புறத்தில் நாம் பார்க்கக்கூடிய ராஜகோபுர கலசங்கள், ஒவ்வொரு சன்னதியின் விமான கலசங்களுக்கு முதலில் கும்பாபிஷேகம் நடைபெறும். அதை தொடர்ந்து உள்ளுக்குள்ள மூலவர் சன்னதியில், மற்ற சன்னதிகளெல்லாம் அந்த சிலாரூபங்களுக்கு அஷ்டபந்தனம் சார்த்தி இருப்பார்கள். அந்த இடங்களிலேயும் கும்பாபிஷேகம் நடைபெறும். அந்த வகையில் காலை 6 மணி வேளையில் உள்ளுக்குள்ளே சன்னதிகளுக்குள்ளே கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதை தொடர்ந்து கலசங்களுக்கும் பூஜைகள் நடைபெறும். அதையும் தொடர்ந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற சிலாரூபங்களுக்கு, மூலவருக்கும் மற்ற பரிவார தெய்வங்களுக்கும் பல வகையான பூஜைகளும் வழிபாடுகளும் இன்று நடைபெறும். அதை தொடர்ந்துதான் காலை 7 மணி வேளையில் பொதுமக்களுக்காக மூலவர் சந்நிதியை, மற்ற சந்நிதிகளை திறந்து விடுவார்கள். பக்தர்கள் எல்லாம் இன்றைக்கு முழுக்க வழிபாடு நடத்தலாம், அவர்கள் தரிசனம் செய்யலாம். இன்று மாலை பஞ்சமூர்த்திகளின் புறப்பாடு இருக்கும். திருக்கோயில்களில் பஞ்சமூர்த்திகள் என்று சொல்லுவார்கள். பஞ்சமூர்த்திகள் என்கிற போது விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், சிவபெருமான், அம்பிகை, சண்டிகேஸ்வரர், இந்த 5 மூர்த்தங்களும் உற்சவர் மூர்த்தங்கள் அவரவர்களுக்கான வாகனங்களில் புறப்பாடாகும். அந்த புறப்பாடு இன்றைக்கு மாலை நடைபெறும். இதை தொடர்ந்து மண்டலத்திற்கு, இந்த மண்டலம் முழுக்க 45 நாட்கள் பலவிதமான வழிபாடுகளும் பூஜைகளும் இந்த திருக்கோயிலில் நடக்கும். இன்றைக்கு தரிசிக்க முடியாதவர்கள் இந்த மண்டல காலகட்டத்தில் வந்து கந்தக்கடவுளை தரிசிக்கலாம் என்பதுதான் இதனுடைய முறை. முருகப்பெருமானை பற்றி பாடும்போது அருணகிரிநாதர் 6 விதமான அனுக்கிரகங்களை, அருளை முருகப்பெருமான் வழங்குகிறார் என்பதாக பாடுகிறார். நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த பாட்டு, கொஞ்சம் நினைவுபடுத்தி கொள்ளலாமா? ஏறுமையிலேறி விளையாடு முகமொன்று, ஈசருடன் ஞான மொழி பேசு முகமொன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமொன்று, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகமொன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று, 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும் என்று அந்த கந்தக்கடவுளை வேண்டுகிறார். அது என்ன 6 விதமான பொருள்? 6 முகங்களிலே இருந்து கிடைக்கக்கூடிய 6 வகையான அனுக்கிரகங்கள் அல்லது அருள் என்று சொல்லலாம். கந்தக்கடவுள் மயில் மீது ஏறி வருகிறார். அந்த மயிலையே தன்னுடைய வாகனமாக கொண்டு கோலாகலமாக, உற்சாகமாக வருகிறார். அந்த உற்சாகத்தை பார்க்கும்போது நமக்கெல்லாம் கூட உற்சாகம் கிடைக்கிறது, உல்லாசம் கிடைக்கிறது இல்லையா? முதல் அருள் உல்லாசம். ஏறுமயிலேறி வரக்கூடிய முருகன் ஈசருடன் ஞான மொழி பேசுகிறார். சிவபெருமானிடத்திலே பிரணவத்திற்கான பொருளை உரைத்து எது ஞானம், எது உண்மையான வித்யை என்பதை புலப்படுத்துகிறார். நாம் எல்லாம் நிறைய கற்றுவிட்டதாக நினைத்து கொள்கிறோம். கல்வி என்று எதெதற்கோ பெயர் சொல்கிறோம். நிறைய பட்டங்களை வாங்கிவிட்டால் அந்த பட்டங்களை எல்லாம் பெயருக்கு பின்னால் பலவிதமான எழுத்துக்களாக போட்டுக்கொண்டால் அது நிறைய கல்வி என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நாம் பெறுகிற இந்த கல்வியெல்லாம் வெறும் பேக்கேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். பல இடங்களிலே இருக்கக்கூடிய தகவல்கள், செய்திகள், அவற்றை அப்படியே தொகுத்து கல்வி என்று நினைக்கிறோம். உண்மையான கல்வி என்பது என்ன? கல்வி அறிவை கூட்டுவதோடு ஞானத்தை கொடுக்க வேண்டும். எஜுகேஷன் என்கிறோமே, அந்த எஜுகேஷன் வெறுமே நாலேஜ் கொடுப்பதாக மட்டும் இருக்கக்கூடாது, விஸ்டம் கொடுப்பதாக இருக்க வேண்டும். என்றால் அப்படி இறைவனை உணர்கிற ஞானம், அதைத்தான் ஈசருடன் ஞான மொழி பேசுகிற முகம். அந்த ஞானம் வந்துவிட்டால் என்ன ஆகும்? கவலைகளெல்லாம் போய்விடும். உல்லாசம், அதை தொடர்ந்து நிராகுலத்தன்மை. இது 2வது அருள்.
கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம். அடியார்கள் எல்லாம் இப்போது சொல்லுவது போல முருகா அரோகரா, முருகா அரோகரா என்று சொல்லுகிறார்களே, அப்படி தன்னுடைய பெயரை கூறுகிற அடியார்களுடைய கர்ம வினைகளை, அவர்களுடைய குற்றங்களை, அவர்களுடைய பாவங்களை தீர்க்கக்கூடிய முருகப்பெருமான். இந்த பாவங்கள் எல்லாம் போய்விட்டால் என்ன ஆகும்? கடவுளோடையே பக்கத்தில் இருப்போம் இல்லையா? பாவங்கள் போய்விட்டால் அந்த கடவுளுக்கு அருகில் போகக்கூடிய கடவுள் தன்மை கிடைத்துவிடும். இதை தரக்கூடியவர் என்பதனால்தான் அந்த மூன்றாவது அருள் உல்லாச நிராகுல யோக நிலையை தரக்கூடியவர். கூறுமடியார்கள் வினை தீர்க்கக்கூடிய முருகன் குன்று உருவ வேல்வாங்கி நின்றார். கிரௌஞ்ச மலையை தன்னுடைய வேலால் பிளந்தார். அப்படி கிரௌஞ்ச மலையை பிளந்தபோது அங்கே இருந்த முனிவர்களுக்கு மட்டுமில்லை, பக்தர்களுக்கெல்லாம் இதமான ஒரு மென்மை கிடைத்தது. உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதன் என்று அருணகிரிநாதரே இன்னொரு இடத்தில் பாடுகிறார். அந்த இதத்தை கொடுத்த பின்னர் மாறுபடு சூரரை வதைத்தார். தன்னிலே இருந்து மாறுபட்டு நின்ற சூரர்கள், சூரனுடைய சகோதரர்கள் அரக்க இனத்தை முருகப்பெருமான் வதம் செய்தார். அதனால் நமக்கு கிடைப்பது என்ன என்றால், அதர்மம் அழிந்து தர்மம் செழிக்கிறது. அந்த தர்மத்தை தரக்கூடியவராக சல்லாபனாக இருக்கிறார். இதையெல்லாம் தொடர்ந்து வள்ளியை மனம் புணர்வதற்காக திருத்தணிகையில் பலவிதமான திருவிளையாடல்களை நிகழ்த்தினார், வினோதமாக நிகழ்த்தினார். அந்த வினோதத்தையும் அருள்கிறார். ஆக 6 விதமான பொருளாக உல்லாசம், நிராகுலம், யோகம், இதம், சல்லாபம், வினோதம் ஆகியவற்றை அருளக்கூடிய கந்தக்கடவுள். அந்த கந்தக்கடவுள்தான் வள்ளிக்கும் முன்பாக தெய்வானையை மனம் புரிந்து கொண்ட இடம் இந்த இடம். கந்தக்கடவுளை பற்றி சொல்லும் போதெல்லாம் வள்ளி தேவசேனாபதி என்று சொல்லுகிறோம். ஒரு பக்கத்தில் வள்ளி, இன்னொரு பக்கத்தில் தெய்வானை. இங்கே இந்த திருப்பரங்குன்றத்தில் வள்ளி இல்லை, தெய்வானை மட்டுமே உடன் உரைகிறாள். தெய்வானைக்கும் வள்ளிக்கும் என்ன பொருள்? முருகப்பெருமானுக்கு ஞான பண்டிதன் என்று ஒரு பெயர் உண்டு. ஞானத்தை வழங்கக்கூடியவர், ஞானமே உருவமாக இருப்பவர். நாம் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும். அந்த செயலை செய்வதால் நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும். அந்த செயலை செய்ய வேண்டும் என்கிற நிலை வரும்போது முதலில் செய்ய வேண்டும் என்கிற ஆசை உள்ளத்திற்குள்ளே வர வேண்டும். அந்த ஆசை வந்தால்தான் அதை செய்வோம். இன்றைக்கு காலையில் அதிகாலை வேளையாக இருந்தாலும் கும்பாபிஷேகத்தை தரிசிக்க வேண்டும் என்கிற ஆசை உள்ளத்தில் வந்தால், அதிகாலை 3 மணிக்கே பார்த்தோம் இல்லையா, பக்தர்கள் எல்லாம் சொன்னார்கள், இரவு புறப்பட்டோம், காலை 3 மணிக்கு புறப்பட்டோம் என்றெல்லாம் சொன்னார்களே, அப்படி அதிகாலை புறப்பட தோன்றும். அப்படி புறப்படுவதற்கு முதலில் உள்ளத்தில் ஆசை வர வேண்டும். அந்த ஆசைக்கு இச்சை என்று பெயர். அப்படி இச்சை வந்த பின்னால் அந்த செயலை செயல்படுத்துவோம். அதற்கு கிரியை என்று பெயர். வள்ளிதான் இச்சாசக்தி, தெய்வானை கிரியாசக்தி. இந்த கிரியாசக்தியின் மூலமாக செயல்படும் போது ஞானமாக இருக்கிற இறைவனை, முருகனை அடைந்து விடலாம். நாம் ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கான செயல் ஆற்றலை கொடுக்கக்கூடியவள்தான் தெய்வானை. ஆகவேதான் தெய்வானை இந்த திருத்தலத்தில் பக்கத்திலேயே எழுந்தருளியிருக்கிறாள். சொல்லப்போனால் சூரசம்ஹாரம் செய்வதற்கான ஆற்றலை, செயல் ஊக்கத்தை கந்தக்கடவுளுக்கே கொடுத்தவள் தெய்வானை என்பதாகத்தான் கணக்கு. இந்திரன் தன்னுடைய ராஜ்யத்தையே எடுத்துக்கொள்ளச் சொன்னான். தன்னை சிறையிலே இருந்து மீட்பதற்காகவும், தன்னை சூரனுடைய பிடியிலே இருந்து மீட்பதற்காகவும் தான் கந்தக்கடவுள் குமாரனாக சம்பவித்திருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியும். அப்படி தெரிந்திருந்தாலும் சில நேரங்களில் மாயை, மயக்கம் கண்ணை அப்படியே மறைத்து விடுமே. அந்த வகையில் முருகப்பெருமானிடத்திலேயே சண்டைக்கு போனான். தன்னை காப்பாற்ற வந்திருப்பவர் என்பதே தெரியாமல் அவரிடத்தில் சண்டைக்கு போனான். அப்படி சண்டை போட்டபோது தோற்றும் போனான். தோற்று போன நிலையில் புத்தி வந்தது. முருகப்பெருமானை வணங்கினான்.
வணங்கிவிட்டு சொன்னான், என்னுடைய ராஜ்யத்தை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த தேவலோகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு இதை உங்களுடைய ராஜ்யமாக்கி பரிபாலனம் செய்யுங்கள் என்றான். சிரித்தார் கந்தக்கடவுள். அப்பா, எனக்கு உன்னுடைய ராஜ்யமெல்லாம் வேண்டாம், உன்னுடைய ராஜ்யத்தை உனக்கே நான் மீட்டுக் கொடுக்கிறேன், கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு, வேண்டுமானால் உன்னுடைய படைகளுக்கு நான் தலைவனாக இருக்கிறேன் என்று அவனுக்கு அருள் பாலித்தார். தேவேந்திரனுடைய படைகளுக்கு தலைவனாக இருந்தார் என்பதனால்தான் தேவசேனாபதி என்று ஒரு திருநாமம். தேவசேனா என்கிற தெய்வானையை மணந்தார். திருமிகு சுமதி ஸ்ரீ, நீங்க சொல்லுங்க, தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. எத்தனை கடவுள்கள் இருந்தாலும் பக்தர்களை தன்வசம் நோக்கி காந்த சக்தியாக இழுக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு இருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது. முருகனுக்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அதையும் இறுதி கருத்தையும் சொல்லி நீங்க பேசலாம். பொதுவா முருகனுக்கு உலகெங்கும் நிறைய பக்தர்கள் உண்டு. வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும் கடைசி நம்பிக்கையாக முருகனை பற்றி கொண்டு, முருகன் என்னை காப்பாற்றுவான், நான் தனியாள் இல்லை, முருகன் என்னுடனேயே இருக்கிறான் என்று எத்தனையோ கோடிக்கணக்கான பக்தர்கள் உலகெங்கும் அவனுக்கு இருக்கிறார்கள். ஏன் முருகனை எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா, முதல் விஷயம் நான் நினைக்கிறது, யாரு போய் கும்பிட்டாலும் அவங்களுக்கு ஏற்ற கடவுளா அவன் இருக்கான். என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை போய் கும்பிடுது அப்படின்னா, நான் எக்ஸாம்ல நல்லா பாஸ் பண்ணணும், எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு ஒரு குழந்தை போய் வேண்டுனா அவனும் பாலமுருகனா காட்சி தரான். ஒரு குடும்பஸ்தன் போய் வணங்கினா, திருமணத்திற்கு பிறகு குடும்பம் நடத்தக்கூடிய ஒருவர் போய் வணங்கினால் முருகனும் வள்ளி தெய்வானை சமேதராக காட்சி தருகிறார். வாழ்க்கையில எல்லா பொறுப்பையும் நிறைவேற்றிட்டு கடைசி காலத்துல ஹபாடா முருகா அப்படின்னு போய் நின்னா அவனும் ஆண்டிக்கோலத்துல காட்சி தரான். முருகன் எப்படி நாம போய் கும்பிடுறோமோ அவர்களுக்கு ஏற்ற வடிவங்கள், அவனும் குழந்தையா இருக்கான், அவனும் குடும்பஸ்தனா இருக்கிறான், அவனும் ஆண்டிக்கோலத்திலே இருக்கிறான். அதனால ரொம்ப மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு முருகன் மேல. அது மட்டுமல்ல, கேட்ட வரங்களை தரக்கூடிய முருகன். நாம் 2 கையால் அவனை வணங்கினால் 12 கரங்களாலும் அருள் செய்யக்கூடியவன் முருகப்பெருமான். ஏன் எல்லா அறுபடை வீட்டிலையும் முருகனை தேடி தேடி பக்தர்கள் வராங்க அப்படின்னா, முருகனிடம் வைத்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை. நிறைய பேர் அதுக்கு நன்றி கடன் செலுத்ததான் ஒவ்வொரு வருஷமும் வராங்க. முருகா, நான் உனக்கு வேண்டின, எனக்கு நடந்தது, எனக்கு வாழ்க்கையில நீ ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்க என்று முருகனுக்கு நன்றி சொல்வதற்காகத்தான் ஒவ்வொரு முறையும் இப்பழனியில கூட்டம் வருது, திருப்பரங்குன்றத்துல கூட்டம் வருது, திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் கூட்டம் சமாளிக்க முடியல. என்ன காரணம் என்றால், முருகன் தன்னுடைய பக்தர்கள் கேட்ட வரங்களை அப்படியே தரக்கூடிய தெய்வம். அதிலும் முக்கியமாக தலையெழுத்து எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதை மாற்றி தரக்கூடிய தெய்வம். ரொம்ப அழகா அருணகிரியார் சொன்னார், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேனர். வாழ்க்கையில நமக்கு என்னெல்லாம் கர்ம வினைகளை நாம அனுபவிக்கணும் அப்படின்னு விதிக்கப்பட்டிருந்தாலும் அதை மாற்றி நல்ல ஒரு உயர்வான வாழ்க்கையை தரக்கூடியவர் முருகப்பெருமான். அதனாலதான் முருகனை பக்தர்கள் இவ்வளவு நம்பிக்கையோடு பற்றி கொண்டு எங்களுடைய கஷ்டங்களிலிருந்தும் நீ மீட்டுக் கொடுக்கணும் என்று முருகனை சரணடைகிறார்கள். அவனுடைய அறுபடை வீடுகளுக்கும் தேடி தேடி வருகிறார்கள். இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திலும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கு லட்சோப லட்ச பக்தர்கள் அதிகாலையிலேயே வந்து குவிந்திருந்த அந்த காட்சியை பார்த்தோம். சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே, கந்தன் என்றென்றும் துணை நாளும் கண்டு கொண்டு அன்பு உற்றிடுவேனோ, தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கீர் சிவைப்பாலா, செந்திலங்கண்டி கதிர்வேலா, வெண் பரம் குன்றீர் பெருமாளே என்று திருப்பரங்குன்றத்திலே அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமானை அருணகிரியார் போற்றி பாடுகிறார். ஏன் முருகனுக்கு இவ்வளவு சிறப்புகள் என்றால், பக்தர்கள் கேட்ட வரங்களை தரக்கூடியவன். 2 கைகளால் தன்னை வணங்கிய பக்தர்களுக்கு 12 கரங்களாலும் கொடுக்கக்கூடியவன். தன்னுடைய முருகப்பெருமானோட சிறப்புகள் என்னென்ன, எதனால முருகப்பெருமானுக்கு மட்டும் இத்தனை சிறப்புகள் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்ல நடந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் சிறப்பு நேரலையை பார்த்தோம். முருகப்பெருமானின் சிறப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த நேரலை வாயிலாக புதிய தலைமுறை பதிவு செய்தது. இந்த சிறப்பு நேரலையில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி.
திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை